ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா ஸ்பாஞ்சியான ஃப்ளாட்டான வெண்ணிலா கேக் கிடைக்கும். இப்போ ரெசிபி பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் மைதா இல்லை ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. அது கூட பேக்கிங் பவுடரும் சால்ட்டும் போட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். கலந்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம வந்து பட்டர் மில்க் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பாலில் ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இது முதல்ல பண்ணிங்கன்னா தான் நமக்கு 10 மினிட்ஸில் அது வந்து மில்க் கர்டலாகி பட்டர் மில்காக கிடைக்கும். ஸோ இதையும் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு ஸ்டாண்ட் மிக்சர் இல்லைனா ஹேண்ட் மிக்சர் இது வேணால் எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற அன்சால்டட் பட்டரை எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் பட்டர். இது நல்லா பீட் ஆகட்டும். ஒரு 3 மினிட்ஸ்க்கு மீடியம் ஸ்பீடில் பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பட்டர் வந்து ஒயிட் கலரில் மாறணும். நடுவில் இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணிக்கோங்க, இல்லைனா பட்டர் கீழே அப்படியே இருக்கும். ஸோ பட்டர் கலர் மாறணும், லைட்டாக ஃப்ளஃபி ஆகணும், அந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சுகர் ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ண போகிறோம். சுகர் ஆட் பண்ணி நல்லா ஒரு பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் வந்து நடுவில் ஸ்க்ரேப் பண்ணிக்கோங்க, இல்லைனா பட்டர் கீழே தங்கிரும், நல்லா மிக்ஸ் ஆகாது. ஸோ ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா க்ரீமியாக வரணும். இப்போ இதில் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுறேன் நான். உங்களுக்கு வேறு எதாவது எசன்ஸ் வேணுன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாக ஆட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு எக்ஸாக தான் ஆட் பண்ணணும். ஒரு எக் நல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் தான் இன்னொரு எக்கை நீங்கள் ஆட் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு எக் ஒழுங்காக எமல்சிஃபை ஆகாது. ஃபுல்லாக இன்கார்பரேட் ஆன பிறகு இன்னொரு எக்கை ஆட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு முட்டையாக சேர்த்து பேட்டரை ரெடி பண்ணிக்கோங்க. எல்லா முட்டையும் சேர்த்த பிறகு நீங்கள் வந்து பேட்டரை வந்து ஒரு ஹை ஸ்பீடில் 3 to 4 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணலாம். ரொம்ப பீட் பண்ணிடாதீங்க, ட்ரை கேக்ஸ் ஆகிடும். ஸோ ஒரு 3 மினிட்ஸ் பீட் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃப்ளஃபியாக இருக்கணும். இது வந்து கர்டில் ஆன மாதிரி தெரியும், ஆனால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மாவு போடும்போது அது வந்து கரெக்டாயிரும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப திக்காக பீட் பண்ணிடாதீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாவு போட போகிறோம். அதாவது லோவஸ்ட் ஸ்பீடில் வச்சுக்கோங்க. மாவையும் பாலையும் ஆல்டர்னேட் பண்ணி போட போகிறோம். முதல் கொஞ்சம் மாவு, அப்புறம் பால், கொஞ்சம் மாவு, அப்புறம் பால், அந்த மாதிரி மாற்றி போட போகிறோம். லோவஸ்ட் ஸ்பீடில் தான் இருக்கணும் மிக்சர். நல்லா இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் முதல் தடவை பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்க்ரீடியன்ஸை 3ஆக டிவைட் பண்ணி கொஞ்சமாக பண்ணிக்கோங்க. அப்படி நல்லா வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்க்ரீடியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் ஸ்டாண்ட் மிக்சரை ஆஃப் பண்ணிடுங்க. இதுலேயே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் சேர்ந்து வந்தால் போதும். ஸோ இது மிக்ஸ் ஆன அப்புறம் அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கையிலேயே மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பாருங்கள், கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் சைட்லலாம் ஸ்க்ரேப் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா பேட்டர் டீஃப்ளேட் ஆயிரும். இந்த மாதிரி ஃப்ளஃபியாக இருக்கணும். இப்போது ஒரு 8 inch பேன் எடுத்திருக்கேன். அதை வந்து சைடில் பட்டரெல்லாம் போட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். நான் வந்து வில்டன் கேக் ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃப்ளாட் லேயர் இன்னும் வேணுன்றதுக்காக. உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும்னு வேணுன்னா இன்னொரு வீடியோ நான் போடுறேன், சொல்லுங்கள். இப்போ பேட்டரை மெஷர் பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே மெஷர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பேக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மெஷரிங் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள். கப்பு வச்சு போகாதீங்க, கப் மெஷர்மெண்ட்ஸ் வேண்டாம். ஸோ இப்போ வந்து பேட்டர் நல்லா தட்டிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க லெவலாக. ஏர் பபிள்ஸ் எதாக இருந்தால் ரிமூவ் ஆயிரும். நல்லா லெவலாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அதை பேட்டரை. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அவனை 170 டிகிரி செல்சியஸ் இல்லை 325 டிகிரி ஃபேரன்ஹீட்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி ஒரு 30 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கேரமலைசேஷனே இல்லாமல் ஃப்ளாட் கேக் லேயர்ஸ் கிடச்சிருக்கு. இல்லைனா நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் அப்படியே லேயரிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், கேக் வந்து ஐசிங் பண்ணுறதுக்கு. இல்லைனா நீங்கள் வந்து அந்த ட்ரிம் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும், அப்போ உங்களுக்கு கேக் லெவலாக இருக்காது. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 மினிட்ஸ் அந்த பேன்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒயர் லேக்கை மாற்றிட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்துருங்க. ஒயர் லேக்லேயே நல்லா கூல் ஆகட்டும். பாருங்கள், கேக் நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். பாருங்கள், டெலிகேட்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நான் எடுக்கும்போதே தெரியும், ஸ்பாஞ்சு நல்லா டெலிகேட்டாக இருக்கும். இந்த ஒயர் ரேக்கில் இது ஒரு 2 ஹவர்ஸாவது இருக்கட்டும், இல்லை அட்லீஸ்ட் கொஞ்சம் ஆறுற வரைக்குமாவது இருக்கட்டும். நீங்கள் இப்போ யூஸ் பண்ணல அப்படின்னா இதை நல்லா கிளிங் ரேக் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. எப்போ கேக் டெக்கரேட் பண்ணுறீங்களோ நீங்கள் அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸும் மெஷர்மெண்ட்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்க டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு கேக் சூப்பராக கிடைக்கும், ஃப்ளாட்டாக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.